ஹாய் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ இன்னைக்கு 10 சிபிஎஸ்சியோட ஸ்டடி பிளான்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? பிப்ரவரியில் போர்டு எக்ஸாம்ஸ் தான் ஞாபகம் இருக்கும் நினைக்கிற எல்லாத்துக்குமே. ஸோ கடைசியாக படிச்சுட்டு கடைசி நேரம் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே நம்ம படிக்காமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக எல்லாரும் ஃபுல்லாக மேக்ஸிமம் தரவு பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு ஈஸியாக ரிவிஷனுக்கு. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 10 டேஸில் எப்படி வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஐ மீன் Jan 18க்குள்ளேயே கம்ப்ளீட்டா முடிச்சலாம். ஓகேவா? ஸோ முடிச்சிட்டோம்னா அப்புறம் என்ன பண்ணலாம்னா நிறைய பிவிக்யூஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ண ஈஸியாக நம்மளால ஸ்கோர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டைம் டேபிள் போலாம் பாருங்க. ஸோ இப்போ இந்த டைம் டேபிள் என்ன பண்றோம்னா இங்க பாருங்க. இப்போ ஆக்சுவலி எப்படி கொடுத்துருக்கேன் நான் மேக்ஸும் சயின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? சோஷியல் இங்கிலீஷ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன். சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன 13th வரைக்கும் தான். பிஃபோர் பொங்கலே நம்ம என்ன பண்ணிடலாம் இதெல்லாம் முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ வரி பண்ணிக்க வேணாண்டா. நான் அடுத்த மாசம் எக்ஸாமு, நான் இன்னும் படிக்கவே இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி வரி ஆகி நீங்களே பதட்டத்தில் படிக்காம இருக்காதீங்க. இந்த பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. செம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலி வந்து ஸ்பிட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். கரெக்டாக வெயிட்டேஜ் போட்டு தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா 4th. ஸோ நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாள் வந்து மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. மேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ என்ன சம்ஸ் இருக்கு மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல? ரூட் 3 ரேஷனல். ஸோ அவ்வளோதான் ப்ரூவ் பண்ணுற சம்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் எல்சிஎம் ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிற மாதிரி சம்ஸ் இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்ட் இருக்கும். இவ்வளோ தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. அண்ட் அப்படியே ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்கேன் லாஸ்ட்ல. ஸோ ப்ராபபிலிட்டி இருக்குல்ல ஈஸியஸ்ட் சாப்டர் இல்லையா? ஸோ இப்போ இந்த 2 சாப்டர் கண்டிப்பாக பார்க்க முடியும் உங்களால். ஓகேவா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் மெயினா ப்ரிப்பேர் பண்ணது என்ன பண்ணணும்னா லைக் ஃபர்ஸ்ட் எடுத்தா டெக்ஸ்ட் புக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்க. டெக்ஸ்ட் புக் கண்டிப்பாக படிச்சாங்கன்னா என்சிஆர்டி ஷுவராக படிங்க. எல்லா சம்ஸும் கண்டிப்பாக போட்டு பாருங்க என்சிஆர்டியில். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் சார்? என்சிஆர்டி நான் முடிச்சிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு நிறைய சஜஷன் சொல்கிறாங்க சார். ஸ்கூலில் ஒரு கைட் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க, எனக்கு வேற பக்கம் இன்னொரு ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மாற்றி சொல்கிறாங்க. என்னதான் சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் லாஸ்ட் டைம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் போய் உட்காந்து ஃபுல்லாக ஒரு கைடில் இருக்க சம்ஸ்லாம் போட்டுருக்க முடியாது இல்லையா? அதனால பிவைக்யூஸ் ஃபுல்லாக போடுங்க. ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எடுங்க. எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து எல்லா கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக தரவோ போட்டு பார்த்தே இருக்கு. சரிங்களா? ஸோ போட்டு பார்த்தே இருக்க என்ன ஈஸியாக உங்களுக்கு வந்து சம் பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த மெத்தட் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் 14 சாப்டர் பார்த்தலாம். ஓகே மேக்ஸ். இப்போ இது எப்படி சார் படிக்கிறது தானே? மேக்ஸும் கொடுத்துருக்கீங்க, சயின்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு எப்படி டைம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தானே டைம் வந்து உருவாக்கணும். டைம் நம்மளுக்கு கிடைக்காது. சரிங்களா? ஏன்னா ஸ்கூல் போகிறது பார்த்தீங்கன்னா 9 o'clock போறீங்க. 9 o'clock போயிட்டு 3:30 4 o'clock மேக்ஸிமம் வந்துடுறீங்க இல்லையா? ஸோ மார்னிங் நீங்கள் 5 o'clock எழுந்தீங்கன்னா அங்கே ஒரு 3 hours கிடைக்கும். அண்ட் ஈவினிங் நீங்கள் வந்து ஒரு 6 o'clock வந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா 6 to 10 அங்கே ஒரு 4 hours கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டா ஒன்றும் வழி கிடையாது. இவ்வளோ நாள் நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க. இதுக்கு மேலே உங்களால் ஜாலியாக இருக்க முடியாது. புரிஞ்சா? ஜாலியாக இருந்தீங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ நீங்க தான் கண்டிப்பா இந்த சீரியஸ்னஸ் தெரிஞ்சு ஷுவரா கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். படிச்சாதான் மார்க் வரும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஏன்னா அடுத்த மாசம் உங்களுக்கு எக்ஸாம். புரிஞ்சுக்கோங்க. ஓகே? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து காலைல எந்திரிச்சு இப்போ மேக்ஸ் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் 14 சாப்டர் இருக்கிற எல்லா என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் நாங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் ரீகால் பண்ணிட்டு ரிவைஸ் பண்ணிட்டு பிவைக்யூஸ் போட ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஸோ ஃபுல்லாக போடுங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் 14 சாப்டர் முடிச்சிருங்க. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் 13 சாப்டர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்துட்டு நம்மளுக்கு கெமிஸ்ட்ரியில் ஆரம்பிக்கும். லாஸ்ட் சாப்டர் வந்து என்விரான்மெண்ட்ல இருக்கு இல்லையா? ஸோ இதுவும் அந்த மாதிரி காம்பினேஷன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அண்ட் அடுத்தல பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் இருக்கு. செகண்ட் சாப்டர் ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ 13 சாப்டர் கொடுத்துருக்கேன். இதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே? ஈஸியாக போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நாளே போட்டு முடிக்க முடியும். ஸோ ஃபோர்த் வந்து நம்ம முடிக்க முடியாது இல்லையா? அதனால 2 நாள் கொடுத்துருக்கேன். ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா அதுவும் 2 நாள் கொடுத்துருக்கேன். 6th 2 நாள், 7th 2 நாள், 8th 2 நாள், 9th 2 நாள், 10th 2 நாள், 11th 1 நாள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க கவலைப்பட வேணாம். இவ்வளோ இருக்கு, இவ்வளோ படிக்கணும் அப்படிலாம் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்கவே வேணாம். ஓகேவா? நம்ம பொறுமையா ஜாலியாக ரிலாக்ஸாக படிச்சிங்கன்னா சூப்பராக ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேவா? அதே மாதிரி தான் மேக்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு சயின்ஸுக்கும் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? மேக்ஸிமம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் 13 2 1 8 3 9 4 9 4 10 4 சாப்டர்லாம் கார்பனேட்ஸ் காம்பவுண்ட்ஸ் இல்லையா? ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் கண்டிப்பாக முடிக்க முடியாது. 2 நாள் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அது மாதிரி 5th சாப்டர் 2 நாள் கொடுத்துருக்கேன். 6 7 12 சாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா 3 நாள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அகைன் சயின்ஸ் வந்து 2 நாள் இருக்கு. மேக்ஸ் வந்து 12 சாப்டர் இங்கே கொடுத்துருக்கேன் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். இதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி பிவைக்யூஸ் ஃபுல்லாக போடுங்க. நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் உங்களுக்கு ஈஸியா. ஸோ இன்னும் கொஞ்சம் போனஸ் பாயிண்டா சரி நம்மளால வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது நான் ஒரு வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்றேன். சரிங்களா? அந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். சரிங்களா? அதுக்குள்ள வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா இப்போ இன்னைக்கு 4th வந்து நீங்க மேக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் 14 சாப்டர் சயின்ஸ் வந்து 1 and 13 படிக்கிறீங்க இல்லையா? அதோட ஒர்க் ஷீட் லைக் பிவைக்யூஸ். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒர்க் ஷீட் மாதிரி நான் சென்ட் பண்றேன். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி டெய்லி அந்த ஒர்க் ஷீட் போட்டு பாருங்க. ஓகேவா? எல்லாமே போட முடியாது. கொஞ்சம் மேஜரான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ அண்ட் நம்ம மேஜரா என்ன பண்றோம்னா 13th குள்ளே முடிச்சிடறோம்.
கரெக்டா? ஒரு 10 டேஸ்ல நம்ம மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் நம்ம முடிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், திருப்பி ரிவிஷன் 2 ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ரிவிஷன் 1 எக்ஸாம் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டைம் டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருக்கோமா, திருப்பி இதை ரிவிஷன் மறுபடியும் பண்ணலாம். ரிவிஷன் 2 போட்டு அதில் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் 3 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேணும்னா இங்கிலீஷ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் ஆட் பண்ணி ஃபுல்லாக கொண்டு போய்க்கலாம். ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஜான்குள்ளே நம்ம ஃபுல்லாக தரவா முடிச்சுட்டு அப்புறம் பிப்ரவரி ஃபுல்லாக எக்ஸாம்ஸ் எழுத ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் 15 டேஸ் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிட முடியும். ஏன்னா இது லாஸ்ட் மினிட் கரெக்டா, இது இப்பயும் நீங்க பண்ணிதான் ஆகணும். இப்பயும் பண்ணலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு, இல்ல இன்னும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா கிளாரிஃபிகேஷன் வேணும் சார் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அது என்னன்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கு நாங்கள் திருப்பி ரிப்ளை பண்றோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணி உங்களுக்கு என்னங்கிறத நாங்கள் சொல்றோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் ஸ்கோர் பண்ணிட்டோம். ஸோ எல்லாரும் மார்க்கெட்டும் வாட்ஸ்அப் சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோவை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோ டெய்லி ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோல உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ கீப் வாட்சிங் அவர் யூடியூப் சேனல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.